இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கம். இறைவன் நமக்கு ஒரு புதிய நாளை கூட்டி கொடுத்திருக்கிறார். அது அவருடைய மகா பெரிய இரக்கமும் பேரன்பும். இந்த நாள் முழுவதும் அவர் கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை இணைச்சட்டம் 22வது அதிகாரம் 7வது திருவசனத்திலிருந்து ஒரு வார்த்தை. அது இவ்வாறு கூறுகிறது: உனக்கு நலமாகும், நீ நெடுநாள் வாழ்வாய் என்று சொல்கிறது. அப்போது உனக்கு நலமாகும், நீ நெடுநாள் வாழ்வாய் என்று சொல்கிறது. அருமானவர்களே, எப்போது உனக்கு நலம் வரும்? அதுதான் கேள்வி. நம்முடைய வாழ்க்கையில் நாம் நலம் பெற வேண்டும் என்றால் நாம் சட்டத்தை அடிப்படையாக கொண்டு நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். பிறருக்கு நாம் தீங்கு விளையாதபடி நன்மை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு துன்ப வேளையிலே நாம் ஓடி சென்று அவர்களுக்கு உதவ வேண்டும். அவர்களுடைய தேவைகளை நாம் சந்திக்க வேண்டும். நாம் எப்பொழுதெல்லாம் நன்மை செய்கிறோமோ அப்போது நமக்கு நலம், நம்முடைய வாழ்வு நலமாக இருக்கும். அந்த வாழ்வு நெடுநாள் வாழ்வாக இருக்கும். நாம் இந்த உலகத்திலே நோய் நொடி இல்லாமல், பிரச்சனைகள் இல்லாமல் நலமாக வாழ வேண்டும் என்றால், அதுவும் நீடூழி வாழ வேண்டும் என்றால், நாம் இந்த நன்மைகளை கடைபிடிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நன்மைத்தனங்களை நாம் கடைபிடிக்கும் போது மற்றவர்களுக்கு தீங்கு விளைக்காதபடி தீமைகளை அகற்றி நன்மையான செயல்கள், இறைவனுடைய கட்டளையை கடைபிடித்து அதன்படி வாழும் பொழுது அந்த கட்டளையே கூறுகிறது: நீ உயர்வாய் அல்லாமல் தாழ்ந்து போக மாட்டாய், நீ நீடூழி வாழ்வாய் என்று சொல்கிறது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தொடர்ந்து தீமைகளை அகற்றி நன்மைகள் செய்து நாம் பழக வேண்டும். இன்றும் பலரும் நாம் மற்றவர்கள் பிரச்சனையில் இருக்கும்போது கண்டும் காணாமல் போய்விடுகிறோம், அல்லது மற்றவருடைய பொருட்களை அபகரித்து விடுகிறோம், மற்றவர்களுக்கு பற்றி இல்லாதது பொல்லாதது பேசுகிறோம், நம்ம அயலாருக்கு தீங்குகளை விளைவிக்கிறோம். பல நேரங்களிலே பலவிதமான தீமையான செயல்களால் பலருடைய வாழ்க்கையை நாம் கெடுத்திருக்கிறோம். பல குடும்பங்கள் அழிவதற்கு நாமே காரணமாக இருந்திருக்கலாம். வேதம் இணைச்சட்டம் நமக்கு கூறுகிறது: நீ மற்றவர்களுக்கு நன்மை செய்தால் உனக்கு நலம் கிடைக்கும் என்று சொல்கிறது. அருமையானவர்களே, நாம் நலமாக வாழ்வதற்கு இறைவனுடைய கட்டளைகளை கடைபிடித்து அதன்படி நடக்க வேண்டும். ரொம்ப அழகான ஒரு ஓமையை சொல்கிறார். வழியோரமாய்
வழியோரமாய் பாரத்திலோ தரையிலோ குஞ்சுகள் அல்லது முட்டைகள் உள்ள பறவை குட்டையும் அந்த குஞ்சுகள் அல்லது முட்டைகளையோ மேல் தாய் உட்கார்ந்து கொண்டிருப்பதை கண்டால் குஞ்சோடு தாயை பிடிக்காதே, தாயை போகவிடு, குஞ்சுகளை உனக்கென எடுத்துக்கொள், அப்போது உனக்கு நலமாகும், நீ நீடூழி வாழ்வாய் என்று சொல்கிறார். என்ன அர்த்தம்? தாயிடமிருந்து சேயை பிரிக்கக்கூடாது. பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே பல குடும்பங்களில் பிரிவினைக்கு நாம் காரணமாக இருக்கிறோம் என்றால் பல நேரங்களிலே நாம் தீமைகளை செய்கிறோம். அவ்விதமான செயல்களிலிருந்து நாம் நம்மை விடுவித்து நல்ல ஒரு வாழ்க்கை, மற்றவர்களுக்கு உதவி செய்கிற வாழ்க்கை, மற்றவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற வாழ்க்கை, மற்றவர்களை பிரச்சனைகளை தீர்த்து வைத்து அவர்களுக்கு நலன் கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை நாம் மேற்கொள்ள வேண்டும். இந்த இணைச்சட்டம் கூறுகிற அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெறுவதற்கு அந்த கட்டளையை பிடிக்கும்போது கருவின் கனி ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்வார். நீ மேற்கொள்கிற அனைத்திலும் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், போகையிலும் வருகையில் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று சொல்வார். உனக்காக உன்னுலக பலகணியை திறந்து வானத்தை திறந்து உன் களஞ்சிய நிரம்பி வழியும்படியாக உனக்கு நான் ஆசீர் வழங்குவேன் சொல்கிறார். நீ ஒருவேர்வாய் அல்லாமல் தாழ்ந்து போக மாட்டாய், நீ முதல்வனாய் அல்லாமல் நீ கடையனாக மாட்டாய் என்று சொல்கிறார். எனவே அதுதான் சொல்லேன், இறைவனுடைய கட்டளையை கடைபிடித்து அதன்படி மற்றவர்களுக்கு நன்மை செய்து நாம் வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை நலமானதாக இருக்கும். அது நீடூழி வாழ்கிற வாழ்க்கையாக இருக்கும். இதுவரை நீங்கள் எப்படி இருந்தாலும் இன்றிலிருந்து இந்த கட்டளையை படியுங்கள். வேத புத்தகத்திலே இணைச்சட்டத்தை படித்து பாருங்கள். அதை படித்து ஒவ்வொரு நாளும் அதன்படி நாம் நடக்க ஆரம்பித்தோம் என்றால் நம்முடைய வாழ்வு நலமாக இருக்கும், நீடூழி வாழ்வாக இருக்கும். எனவே நம்ம இந்த உலகத்திலே அதிக நாள் நீடூழி வாழவும், இந்த உலக வாழ்க்கை முடிந்து அந்த முடிவில்லாத வாழ்வுக்கு நாம் பங்காளிகளாவதற்கு இறைவனுடைய சட்டத்தை நாம் கடைபிடித்து மற்றவர்களுக்கு நன்மை செய்து பழக முயற்சி எடுங்கள். அது உங்களுக்கு நலனையும் வளத்தையும் எல்லாவித நிலையும் உயர்வையும் தரும் என்று அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். அன்பு தந்தை இறைவா, பல நாட்களிலே நாங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்வதிலே உதாசீனமாக இருந்திருக்கிறோம். கண்டும் காணாதவர்களைப் போல நடந்திருக்கிறோம். எங்களால் முடிந்த உதவியை கூட நாங்கள் செய்வதில்லை. ஆண்டவரே, இதுவரை நாங்கள் அப்படி செய்திருந்தால் எங்களை மன்னித்து இனி வருகிற நாட்கள் நாங்கள் ஒரு சட்டத்துக்கு கீழ்ப்படிந்து மற்றவர்களை நன்மை செய்கிறவர்களாக எங்களை மாற்றும். நம்முடைய ஆசை ஒரு நலமான வாழ்க்கை, ஒரு நீடூழி வாழ்க்கையை எனக்கு தந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக இயேசு நாமத்திலே மன்றாடுகிறேன். ஆமென்.